ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சந்தோஷமாக நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு சில காரியங்களை நினைப்பட்டுகிறார். இன்றைக்கு நம்ம உபயோகிக்கிற செல்ஃபோன்லேருந்து நாம் இன்னைக்கு உபயோகிக்கிற நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாமே அதனுடைய கம்பெனிஸ் எல்லாமே சின்ன சின்ன கராஜ்லேருந்து சின்ன சின்ன இடத்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு உலகையே ஆளுகிற அளவுக்கு உலகிலேயே நிறைய மக்களுக்கு சென்றடையத்தக்க பெரிய பெரிய கம்பெனியாக மாறி இருக்கு. அதே போல தான் கர்த்தர் நமக்கு நினைப்பட்டு என்ன அப்படின்னா, நம்முடைய ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், ஒருவேளை சின்ன பிஸ்னஸ் நம்ம துவங்கலாம், ஒரு சின்ன சம்பளத்துக்கு நாம் வேலைக்கு போகலாம், ஒரு சின்ன நன்மைகளுக்காக நம்ம அதிகமாக பிரயாசப்படலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நினைப்பட்டு அப்படின்னா, நம்ம சின்ன காரியங்களுக்காக சின்ன வேலையில முழு முயற்சியோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் அல்லவா, சின்ன காரியங்களை நாம செய்கிறோம் அல்லவா, முடிவு என்னமா இருக்குமோன்னு சொல்லி கலங்கி இந்த சின்ன இது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குமா, இந்த சின்ன பிசினஸ் நமக்கு ஆசீர்வாதங்களை தருமா, நன்மைகளை தருமான்னு சொல்லி நம்ம கவலையோடு செய்கிறோம் அல்லவா, இவைகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றி தரப்போகிறேன் என்கிறார். முடிவு சம்பூர்ணமா இருக்க போகிறேன் என்கிறார். ஒருவேளை இந்த இடத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த வீடியோ மினிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு ஆரம்ப கட்டத்துல வீடியோ இங்க வச்சு எடுத்தேன். அப்போ அதனுடைய வியூஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி நிறைய பேருக்கு சென்றடையத்தக்க விசேஷமாக நிறைய மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சென்றடையத்தக்க, கர்த்தர் என்னோடு பேசினான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லத்தக்க மாற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு அதனுடைய நிறைவு சம்பூரணமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகரை போஷிக்கின்றதாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் கூறுவது தான், இன்றைக்கு ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு நிறைவுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த நிறைவு நமக்கு சம்பூரணமாய் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் கர்த்தர் மாற்றி தருவார். எனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் அந்த நிறைவான அந்த நிறைவை பெற்றுக்கொள்ள நாம் ஓடுகிறோம் என்பதை, பிரயாசப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை துவக்குவோம். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவார்கள். காட் பிளஸ் யூ ஆல்.